ஃபஸ்ட்டு லைனில் தேவன், ஆவி, பிதாவின் மகிமை அப்படின்ருக்கு. அதாவது தேவன் ஆவியாக இருக்கிறார், பிதாவின் மகிமையில் இருக்கிறார். இந்த தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஏன்னா இவர் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், சாவாமை உள்ளவர், அதாவது நித்திய பிதா. இந்த தேவன், அதாவது பிதாவின் மகிமையில் ஆவியாக இருக்கிற தேவன், யோவான் 4:23 படி தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்படி இந்த ஆவியான தேவன் தேவனாகிய கர்த்தராக வெளிப்படுகிறார். தேவனாகிய கர்த்தராக வெளிப்படுகிறார். எப்படி? பரிசுத்த தூதருடைய மகிமையில் வெளிப்படுகிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் வார்த்தையாக இருக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குறார். அதாவது தேவனாகிய கர்த்தராக வெளிப்பட்டு தன்னுடைய வார்த்தையினால் வானத்தையும் பூமியை உண்டாக்குறார். சகல ஜீவன்களையும் அவர் உண்டாக்குறார் வார்த்தையினால். அதனால தான் நம்ம பார்க்குறோம், யோவானில் பார்க்குறோம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படி உண்டாக்குனவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, ஆனால் உலகமும் அவரை அறியவில்லை. இப்படி தேவனாகிய கர்த்தராக வார்த்தையாக இருக்கிற அந்த பரிசுத்த தூதருடைய மகிமையில் இருக்கிறவர் தான் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலையில் கொடுத்தவர். இந்த தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மட்டுமே தரிசனமானார். பழைய ஏற்பாட்டில் பார்த்த எல்லாருமே இந்த தேவனாகிய கர்த்தரை தான் பார்த்தாங்க, தூதர் மகிமையில் பார்த்தாங்க. அடுத்து இந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்னும் தமது மகிமையை குறைத்து, அதாவது மனுஷகுமாரனுடைய மகிமையில் வெளிப்படுகிறார். 3வது லைன் பாருங்கள், 3வது லைன். கர்த்தராகிய கிறிஸ்துவாக வெளிப்படுகிறார், மாம்சமாக வெளிப்படுகிறார், மனுஷகுமாரனுடைய மகிமையில் இருக்கிறார். நல்லா பாருங்கள், தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய கிறிஸ்து. இந்த தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அது லைன். அடுத்து இந்த தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அடுத்து இந்த கர்த்தராகிய கிறிஸ்து நமக்காக நம்மளை மீட்கும்படி பரிகாரியாக, இரட்சகராக வெளிப்படுகிறார், மாம்சத்தில் வெளிப்படுகிறார், மனுஷகுமாரன் மகிமையில் வெளிப்படுகிறார். இந்த பரிசுத்த தூதருடைய மகிமை என்பது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மட்டும் பார்க்க முடியும். ஆனால் அந்த மனுஷகுமாரனுடைய மகிமை எல்லாரும் பார்க்கலாம். அதாவது இந்த பூமியில் இருந்த எல்லாருமே பாவிகளும் பார்க்க முடியாது. அவர் தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானான்னு பார்க்குறோம். இப்படி மாம்சத்தில் அவர் வெளிப்படுகிறார். எப்படி? தாவீதின் சந்ததியின் வேராக வெளிப்படுகிறார். தாவீதின் சந்ததியில் பிறக்கிறாரு. அதாவது யூதருக்கு ராஜாவாக, இந்த யூத ஜனங்களுக்கு அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னை யூதருக்கு ராஜாவாகவும் மேசியாவாகவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேலுக்கு ராஜா தான். அவர் சிலுவையில் அடிக்கும்போது இவர் இயேசு யூதருக்கு ராஜா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். மேசியான தீர்க்க தரிசனம் அர்த்தம். அதாவது அவரால் அந்த தீர்க்க தரிசனங்கள், இந்த மேசியாவை குறித்து சொல்லப்பட்டுள்ள எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேற்றும்படி இவர் வரார். இப்படி இருக்கிறவர் தன்னுடைய கிரியையினாலும் தன்னுடைய அற்புத அடையாளங்களினாலும் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் யூத ஜனங்கள் விசுவாசிக்கலை. ஏன்னா அவங்க யூதருக்கு ராஜானா ஏதோ பெரிய ராஜ பரம்பரையில் வருவார்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அவர் பரலோக ராஜா அப்படிங்கிற ஞானம் இல்லாதனால, அவங்க அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதனால இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை அவங்க விசுவாசிக்கலை. அதனால் இந்த கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? இரட்சகராக வெளிப்படுறார். இரட்சகர்னால் எல்லா ஜனங்களுக்காகவும் தன்னோட ஜீவனை கொடுக்குறாரு. அதை விசுவாசிக்கிற, இவர் தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் பாவ மன்னிப்பான ரட்சிப்பு கொடுக்குறாரு, நித்திய ஜீவனை கொடுக்குறாரு. அவர் பேசின வார்த்தையினால் ஜீவனை கொடுக்குறாரு. அப்போ இந்த இரட்சகர் யார் அப்படின்னா தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இப்போ இந்த மாம்சத்தின்படி பிறந்த இந்த கிறிஸ்துக்கு பேர் வைக்கிறாங்க, இயேசு என்று பேரிடுறாங்க. அதாவது இந்த மாம்சத்தில் பிறந்தவருடைய வித்து என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை தான் மாம்சமாச்சு. அப்போ வார்த்தை அப்படிங்கிறது தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவன் தான் அந்த வார்த்தை. அப்போ தேவனுடைய நாமம் தான் இயேசு. ஏன்னா யூத ஜனங்களை பொறுத்தளவு அவங்க அப்பா பேர் தான் விடுவாங்க. ஸோ அதே போல் இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவோட பேர் என்ன அப்படின்னா இயேசு. அப்போ இயேசுங்கிறது பிதாவின் நாமம். அதனால்தான் பிதாவின் நாமத்திலே நான் வந்திருந்தோம், நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை அப்படிங்கிறார். அப்போ இந்த இயேசு தேவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவாக வெளிப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையை தாழ்த்தி நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து பிசாசின் தலையை நசுக்கி மரணத்தை ஜெயித்ததினாலே, மரணத்திலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக
எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு வேறு யாரும் அல்ல, தேவன். அதனால தான் இயேசு கிறிஸ்துனா, இயேசு என்றால் தேவன், கிறிஸ்து என்றால் மாம்சத்தில் வெளிப்பட்ட இரட்சகர், மேசியா, யூதருக்கு ராஜா என்ற பொருள். ஆமென்.